no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சீட்டு பகிர்வில் சரியா கையாண்டது ஸ்டாலினா எடப்பாடியா? பாஜகவை காரணம் காண்பித்து தான் இந்த திமுக கூட்டணி ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுல யாருமே திருப்தியா இல்லை. அதுதான் விஷயம். திமுக அமைச்சர் எங்கெங்க நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக தேர்தலுக்கு முன்பாக கதை முடி வைத்து செஞ்சு விட்டார். தொண்டை பூரா உற்சாகமா இருக்கா. தலைவண்டா பிஜேபி 3 சீட்டு கூட மொத்தமாக ஜெயிக்காது. பிஜேபி 3 எடப்பாடி இப்படி ஒரு எடப்பாடி சாதாரண கேடி இல்லைங்க, உண்மையாவே எடப்பாடி தான். இந்த தேர்தலுங்க திமுகவுடைய வாக்கு வங்கி உடைத்து சிறிது சிறிதாக எடுக்கப்படுது. சுருக்கமாக சொல்லிடுறேன். கிறித்துவ வாக்குகளை திட்டமிட்டு ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மீனவர்கள், ஆர்சி, பெந்தகோஸ், இப்படி அத்தனை திருச்சபைகளும் கடுமையாக வேலை செய்யும். இதெல்லாம் திரிஷா கதைக்கு முன்பு, திரிஷா கதைக்கு பின்பு ரெண்டா பிரிச்சுங்க. கிமு கிபி மாதிரி இது நாடாங்க. இந்த நாடாங்க எவ்வளோ பெரிய வரலாற்று தியாகிகள்லாம் பிறந்த மண்ணுது. திரிஷா சேருவதற்கு முன்பு, திரிஷா சேருவதற்கு பின்பு. அதுக்கு மருத்துவர் ஐயாங்கிறது ராமதாசனே தெரியல. இத்தனைக்கு பாண்டிச்சேரி அந்த தூதரை நொந்து போய், இல்லைங்க நாங்கள் ஐயா பேரை சொல்ல மாட்டோம், ராமதாசன் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் டாக்டர் ஐயான்னு தாங்க சொல்லுவோம். ஓ அப்படியா, ஓ இவர் தான் அவரு தான் இவரா, இதை புரிய வைக்கிறங்க. முசிக்கிட்ட புஷு சைக்கிள் பம்பு காத்தடிக்கிற அடிச்சு வேல்முருகன் அப்ப வேண்டான்னு திமுக முடிவு பண்ணி அனுப்பி. இதுதான் உண்மையா நடந்தது, திட்டமிட்டு நடந்தது. இதோ இயற்கையாக நடந்தா வன்னிய மக்கள் கோவப்பட்டு திமுக மேல திரும்பிடுவான் என்பதற்காக அத்தனை பழி யார் மேல போடுறான்? வேல்முருகன். திமுகவுக்கு பெரிய ஓட் பேங்க் வன்னியர் ஓட் பேங்க். ஆமா, வன்னியர் ஓட் பேங்க அப்படியே அன்புமணிகிட்ட போய் அதிமுக போயிடும். மீதம் இருக்கிற வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய 2%, 3% வாக்குகளை வேல்முருகனை வைத்து தான் திமுக மடை மாற்றியது. இப்போ வேல்முருக தமிழர் வாழ்வுரிமை கூட்டணின்னு திமுக அதிருப்தியாளர்கள் கூட்டணியை உருவாக்குகிறார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தேர்தல் காலத்தில் எல்லாமே சீட்டு கணக்கீடுகள், பங்கீடுகள், யார் யாருக்கு என்ன தொகுதி எல்லாம் போயிட்டு இருக்குது. முதல்ல திமுக கூட்டணியை பேசிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அதையும் பேசுவோம். திமுக கூட்டணியில் திமுக அதிகபட்சமான சீட்டில் நிற்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல வந்து காங்கிரஸுக்கு பிறகாக தேமுதிக, புதிதாக வந்த தேமுதிக, அதற்கு பிறகாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து அதே 5 தான் அவங்க கடைசியாக ஏற்றுக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தை 8, இதெல்லாம் நடந்திருக்குது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சீட்டு எஸ்டிபி உட்பட எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டணி எப்படி இருக்குது? எப்படி சீட் ஷேரிங் பகிர்தல்? இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரு சீட்டு பகிர்வில் எப்படி சமாளித்திருக்கிறாரா? யார் இதுல ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? இந்த சீட்டு பகிர்வில் சரியா கையாண்டது ஸ்டாலினா எடப்பாடியா? 100% எடப்பாடி. எடப்பாடி இப்படி இந்த சீட் ஷேரிங்கை ஸ்கோர் பண்ணி அடிமட்ட தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம இதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஒரு வாரத்துக்குள்ள எடப்பாடி நீங்க முதல் ரவுண்டுக்கு வந்திருக்கார். காரணம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கார். பாஜக உள்ளே வந்து விடும். இதுதான் அண்ணன் திருமாவுடைய கோஷம். இரட்டை இலக்கம் என்பதே 8 தான். 8 இல்லையே? இல்லங்க, 8 இரட்டை இலக்கமா? இல்ல 08ன்னு போடுறதா? இல்ல 8 ஓட்டு, அதாவது இரட்டை இலக்கம் தான் எங்களுடைய இலக்குன்னு சிறுத்தைகளுடைய உயர்மட்ட குழு, பொதுக்குழு, செயற்குழு அத்தனையிலும் தீர்மானம் போட்ட பிறகு 8 சீட்டை ஏற்றுக்கொண்டால் அப்ப இரட்டை இலக்கம் 8 தானே. அவர்களே ஒத்துக்கொண்டார். அவர்களே ஒத்துக்கொண்ட பிறகு கணக்கு வாத்தியார் சொன்னால் தப்பா தான் போகும். இல்ல சார், வேதனைப்படுகிறோம், உண்மைதான்.
ஆனாலும் 23 கட்சிகளுக்கு மேல கூட்டணி இருக்குல்ல, நம்மளும் அனுசரிச்சு தானே போய் ஆகணும், இல்லைன்னா ஆபத்தான சக்திகள் உள்ள வந்துருமே அப்படின்றாரு திருமாவளவன். ஆமா, இப்போ பாஜகவை காரணம் காண்பித்து தான் இந்த திமுக கூட்டணி ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுல யாருமே திருப்தியா இல்லை, அதுதான் விஷயம். திருப்தியா இல்ல, யாரும் திருப்தியா இல்லை. எல்லாம் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இல்ல இல்ல, கையெழுத்து போட்டு அது ஒரு புறம். ஆ. இன்னொரு மறுபுறம், இல்ல சார், தலைவர்கள் சந்தோஷமா இல்லையா, தொண்டர்கள் சந்தோஷமா இல்லையா? தொண்டர்களும் சந்தோஷமா இல்லை, தலைவர்களும் சந்தோஷமா இல்லை. ஓ, தலைவர்கள் 2 பேருமே ஆ. திமுக தொண்டனை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது ஏன் எங்க தலைவர் 10 சீட் கொடுத்தாரு பிரேமலதாவுக்கு? யார்? திமுக தொண்டர். திமுக தொண்டன். இல்ல சார், அவங்களுக்கு பரவலா தமிழ்நாடு முழுக்க வாக்குகள் இருக்குல்ல சார். தமிழ்நாடு முழுக்க இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஐரோப்பாவில் இருக்கு. ஏங்க இப்போ 2021 தேர்தலில் இந்த பரவலா தமிழ்நாடு முழுக்க வாக்கு இருக்கிற கட்சியை அப்போ தேர்தல் கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் யாருக்கு வந்ததுன்னா வேலுமணிக்கு தான். சீட்டு நோட்டு என்று வேலுமணி உங்கள் சாவகாசமே வேண்டாம், இந்த பக்கமே பார்த்துடக்கூடாது, இப்படி விரட்டி விடப்பட்ட கட்சி தான் தேமுதிக. இது வரலாறு சொல்லும். இந்த வேலுமணியாலே விரட்டி விடப்பட்ட இந்த கட்சியை ஏவா வேலு 10 சீட். அப்போ இது அதாவது இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா கமலஹாசனுக்கு 2 சீட் அலாட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு பட்டியல் வரைய கோட்டாவை ஒதுக்குவாங்கல்ல, கோட்டா. அப்படி ஒதுக்குற பொழுது கமலஹாசனுக்கு 2 சரி ஒதுக்கிய பிறகு எனக்கு சீட்டே வேண்டான்ட்டு. ஏன்னா நம்பிக்கையான ஆட்கள் அவர்கிட்ட இல்லை. சினேகன் அவருக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை. அருணாச்சலம் பொதுச் செயலாளர் எல்லாம் நம்பிக்கை வேண்டான்ட்டார். இது சொன்ன பிறகுதான் ஒரு சீட்டை தேமுதிக 9 தான் முதல்ல முடிவானது. 9 10 ஆனது. விடுதலை சிறுத்தைக்கு 6 தான், பழைய 6 தான். அது 1 அதிகமாக சேர்த்து 7 கொடுப்பதாக இருந்தது. கமல் வேண்டான பிறகு ஆளு கொண்டு கொடுத்துட்டாங்க. தேமுதிகவுக்கு 1, சிபிசிக்காவுக்கு 1. அப்படி ஷேரானதான். அப்படி ஷேரான கமல் ஏன் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரு? அதையும் பேசணும். அதாவது கமல்கிட்ட ஆளே இல்லை, கௌதமி இல்லை, ஸ்ரீபிரியா இல்லை, இதெல்லாம் வேண்டாம் இல்லைங்க. அவங்களும் மகளிரணி தலைவி சார். நீங்க என்ன நான் யதார்த்தமா சகோதரிகளை சொல்றேன், நீங்க நக்கல் நையாண்டி பண்ணி எம்எல்ஏ தூக்கி போடுறீங்க. நான் சொல்றது அவர்களும் தலைவிகள் தானே, மகளிர் அணி தலைவிகள். அந்த அடிப்படையில் அவர் எனக்கு சீட்டு வேண்டான்ட்டார். அப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்திற்குள் போவதா அவருடைய மிகப்பெரிய ஆசை. இது கட்சி தொடங்கி போகணும்னு இல்லை சார். இவரை போல செலிபிரிட்டிக்கு அந்த மாதிரி இளையராஜா போனார்ல, கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் போனார்ல, அந்த மாதிரி இவர் கூட போயிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு கட்சி. எந்த கட்சியில் போய் சேருவாரு? பிஜேபிலையா? கமலஹாசன் தெருவுக்கே வர முடியாது. திமுகவே கூட அவளை அங்கே கேட்டிருந்தா அங்கீகரிச்சிருப்பாரு. இல்ல அதாவது கூட்டணி சேர்ந்து ஆதரவு தெரிவிச்சு அங்கீகரிச்சு கையெழுத்து போட்டு இவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு சார். நீங்க எந்த பெரிய ரஜினி இன்னைக்கு எம்பி ஆக முடியலையே. இல்ல சார், மக்கள் நீதி இருங்க, ரஜினியா எம்பி ஆக முடியல. ரஜினிக்கு அங்கீகாரம் கொடுக்க கூடாதுன்னு திமுக நினைக்குது. அவர் டெல்லிக்கு அனுப்பக்கூடாதா? பாஜக அனுப்பக்கூடாதா? வேண்டாயா, நான் சொல்றதெல்லாம் நீ செய்வியா? அடிமையா கிடப்பியா? இதுதான். அப்படி கிடந்தால் தான் சார் உங்களுக்கு எம்பி சீட் கிடைக்கும் சார். மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி. ஆமா, ஓட்டு அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல பங்கெடுக்க வந்துட்டோம். ஆமா, ஆனாலும் இது என் கடமை விட்டு கொடுக்கறதுன்றாரு. என்ன கடமை இது? கடமைனா நீங்க அதாவது தலைவர்கள் பேசுவது உண்மையா உள்ள பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இருக்கும். 2 பேர் அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லை. 2 பேரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சா 2 பேர் எங்காவது விலை போய் விடுவார்கள். விலை போயிடுவாங்க. அப்போ பெரிய கட்சிகளே விலை போயிடுவான்னு கண்ணில் விளக்கணை ஊத்திட்டு தேடுகிற பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்வன் ஒருத்தர் காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம நிர்வாகியா இருந்தவர். நிர்வாகி அப்படின்னா காங்கிரஸ் என்ன வேலைன்னா செட்டப் செல்லப்பா. அதாவது நான் கோயம்புத்தூர்காரன், திருப்பூர்காரன், மண்ணின் மைந்த, சரியா? அங்கே ஒரு பிரபுன்னு ஒரு எம்பி இருந்தார். அவரு காங்கிரஸ்காரன் தெரியவே தெரியாது. ராஜீவ் காந்தியோட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கிளாஸ்மேட். இதுதான் அவருடைய தகுதி. என்ன பண்ணுவாரு? அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கிடுவார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் போர்ட் கிளப்ல அவர் வீடு இருக்கு. அங்க போகாத காங்கிரஸ் தலைவர்களே இல்லை, பணம் வாங்காத தலைவர்களே இல்லை. பிரபுடம் இருந்து பணம் வாங்கி கொடுக்குற நபர் தான் இந்த செல்வம். இப்ப நீங்க ஒரு 200 பேரோட போறாரு. அத்தனை நிர்வாகிகளையும் பட்டியல் எடுத்துட்டாரு. பட்டியல் எடுத்து ஆதவரிச்சு எல்லாத்துக்கும் நோட்டை கொடுத்துட்டாரு. இப்ப பிரபு யாரு? தாவேகா பிரபு யாரு?
ஆதவர்ஜுனா பணத்தை வாங்கிட்டு செல்வம் அப்படியே காங்கிரஸ்ல இருந்து கூண்டோடு டிவிக்கு போறார். அப்ப இதுதான் அரசியலை தவிர நீங்க பாக்குற அரசியல், மேல பாக்குற அரசியல் தியாகம்டா. ஐயா நல்ல கண்ணோட இப்படிலாம் பார்ப்பதற்கு அப்படிதான் தெரியும். ஆனால் உள்ள பூரா என்ன இருக்கும்? அது ஒரு வகையான அரசியல். தேமுதிகவுக்கு சீட்டு ஒண்ணு எக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் கமல், விசிகாவுக்கு ஒரு சீட்டு எக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் கமல். ஆமா, ஓகேவா? இதுதான் நடந்திருக்கு. ஆமா, தேமுதிக இவ்வளவு பலம் பொருந்திய கட்சியாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா திமுகவுக்கு? 10+1 ராஜ்யசபா. ஆமா ஆமா. அதாவது இதுல என்ன நடந்ததுன்னா, ஏவா வேலுகிட்ட ஸ்டாலின் என்னைய அந்த அம்மா கூட்டணியில் கூட சேர்க்க முடியல, என்னைய அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னு கடிச்சிட்டார். அந்த அம்மா இங்கேயும் பேசுது அங்கேயும் பேசுது. விஜயகாந்த் இருக்கும், விஜயகாந்த் இங்கேயும் விற்கும் அங்கேயும் விற்கும், பல இடங்கள்ல விற்கும் அந்த அம்மா. அப்போ ஏவா வேலு 50 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஆண்டாள் அழகர் கல்லூரி மூடியாச்சு. ஏன் மூடியாச்சுன்னா நிர்வாகம் பண்றதுக்கு அங்க ஆள் இல்லை. அப்போ இதை தனலட்சுமி சீனிவாசனுக்கு கொடுத்தாச்சு. தனலட்சுமி சீனிவாசன் மகன் திமுகவுக்கு பணத்தை கொடுத்து ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டாரு. கிட்னி கதிரவன் திமுக பணம் கொடுத்தா எம்பி எம்எல்ஏ எல்லா போஸ்டிங் கிடைக்கும். திமுகவில் அதிமுக திமுக 2 கட்சிகள்லையும் பணம் கொடுத்தீங்கன்னா யாரு வேண்டுமானாலும் எம்எல்ஏ இந்த முட்டாள் மக்கள் 500 ரூபாய் கோட்டரை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோம். இதுதான் அரசியல். அப்போ தனலட்சுமி சீனிவாசன் கிட்ட அந்த கல்லூரி அந்த அம்மா பேசி அட்வான்ஸ் வாங்கிருச்சு. தனலட்சுமி சீனிவாசன் வைகுண்டராஜனுக்கு அல்வா கொடுத்தவர். யாரு? ஆமா, பழைய தாதா. ஜூனியரோட ரிப்போர்ட் எல்லாம் கடத்தி கொண்டு அடைச்சி வச்சுக்கிட்டார். அதெல்லாம் ஒரு காலம். அப்போ வைகுண்டராஜனுக்கு ஒரு சுகர் ஃபேக்டரியை விற்பதற்கு 300 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டார். வாங்கிட்டு வைகுண்டராஜனே தாதாவுக்கே தாதா. ஆமா, தனலட்சுமி சீனிவாசன் 300 கோடி ரூபாய் சுவாகா பண்ணிட்டாரு. தேமுதிக இந்த மாதிரி டீல் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க திமுக. இதுதான். அப்ப இத வேலு முடிச்சு கொடுத்துட்டாரு. ஏவா வேலு முடிச்சு கொடுத்த பிறகு நீ என்னை விட்டு இந்த கூட்டணி விட்டு நீங்க போக கூடாது. அப்ப மீண்டும் அந்த அம்மா இந்த 50 கோடி அட்வான்ஸை வாங்கிட்டு தனலட்சுமி சீனிவாசன் கிட்ட கல்லூரியை அடமான வச்சு காசை வாங்கிட்டு அது அந்த கரை பண்ண மாட்டேங்கிறான். அதையும் மிரட்டி பணம் செட்டில் ஆயிடுச்சு. அதுவும் வாங்கி இதை முடிஞ்ச பிறகு மறுபடியும் எடப்பாடி இந்த அம்மா பேசுது. எப்படி? நல்ல தலைவி மார்கரெட் தாட்சர் இருக்கவா, எங்க பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தது அம்மா மார்கரெட் தாட்சர். அதை விட நீங்க கிளவரான ஆள். என்ன இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அப்போ மறுபடியும் போட்டு முதலமைச்சர் என்னையா பண்ணிட்டு இருக்க, எல்லாம் முடிஞ்சதுன்னா ராமதாஸ் ஐயா இப்போ கூட்டணி வச்ச மாதிரி விஜய்கிட்ட எல்லாம் முடிஞ்சுது. திமுகவில் 3 சீட்டு முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இப்போ கடைசியில் சசிகலாவோட கூட்டணி. எங்கே இருந்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் காத்திருந்த ராமதாஸ் இப்ப யாரோட கூட்டணி? சசிகலாவோட கூட்டணி. அப்ப அதே போல பிரேமலதா என்னையா நடக்குதுன்னா, எனக்கு நான் பேசி முடிச்சுட்டேன், அந்த அம்மா எடப்பாடி போய் எனக்கு தெரியலங்க, என்ன ஒண்ணே தெரியாது, இன்னைக்கு முடிச்சு நீங்க முடிச்சுட்டு வந்து பாரு. அப்படி வந்ததுதான் பிரேமலதா. அப்போ என்ன முடிச்சுட்டு பாரு. அந்த அம்மாவோட என்னமா வேணும், என்ன வேணா தர்றமா, என்ன போட்டு தலைவன் லெப்ட் ரைட்டு வாங்குறாருமா. நானே பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு, பல ஆயில இன்ஜினை கழட்டி இருக்கேன். இப்போ நீ என்ன கழட்டி என் பாடு என்ன கட்சி நீக்கிடுவார் போட்டு இருக்குமா. 10-11 வாங்கிக்க வா, 100-150 கோடி வாங்கி இப்படி அவசரமா இழுத்துட்டு வந்ததா தேமுதிக. இதுதான். இப்போ இதுல கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் ரொம்ப போராடி கூட்டணியை விட்டு உடைத்து கொண்டு போகலாம்னு ஒரு அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவரோடு பேசுறாங்க. அது நம்ம அதுக்கு மேல போக வேண்டாம், அது பின்னாடி பேசுவோம். அப்போ அவரு இதை மறுத்து காலங்காலமாக திமுகவை தூக்கி சுமக்கிற அந்த தலைவர் அதை மறுத்து விட்டார். இல்லைன்னா திமுக தேர்தலுக்கு முன்பே மூட்டை கட்டி இருக்கும். தேர்தலுக்கு முன்பே மூட்டை கட்டி இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து மூட்டை முடிச்சுகளோடு எங்க போயிருக்கோம்? ஊருக்கு போயிருக்கோம். இப்பவே எனக்கு திமுக எனக்கு இன்னொரு கேள்வி, திரு வேல்முருகனை ஏன் மிஸ் பண்ணாங்க திமுக? அவரை அனுசரிச்சு போயிருந்தாங்க. அதான் என்ன காரணம்னா, முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கருணாநிதி அல்ல. அவர் ஒரு கருணாநிதி அல்ல. 2 முறை ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவார். 2 முறை ஒரு விஷயத்தை. அப்போ அதனாலதான் அத்தனை சுமைகளும் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளிடம் கொடுத்து விட்டு அவர் அமைதியா இருக்கார். அவரு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. எடப்பாடி
பாஜகவோடு கூட்டணி வைத்ததுக்கு பிறகு 21ல் முஸ்லீம் மக்கள், கிறிஸ்துவ மக்கள் தான் திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார்கள். அது ஒரு விபத்து, அது ஒரு விபத்தில் நடந்ததான் தவிர மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பிலாம் கொண்டு வரல. எடப்பாடி பாஜக சேரலினா எடப்பாடி தான் 3வது முறை அதிமுக ஆட்சி வந்திருக்கும். ஓகே, 3வது முறையும் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். அதை முஸ்லீம் கிறிஸ்துவர்களுடைய வாக்கை பிரித்தது பாஜக என்ற பூதம் உள்ளே வந்த பிறகுதான் இவர்கள் வெளியேறினார்கள். மீண்டும் திமுக வருது. வேண்டாம் விருப்பம் தான். இப்ப அதே பூதம் பாஜக உள்ள வந்துடும். எடப்பாடி இப்போ பாஜக 117 117 வச்சுக்கியா, அதான் உங்களுக்கு சீட் ஷேரிங். விஜய் நான் உள்ள கொடுத்துறோம், 117 தான், நீ 100 ஜெய், நாங்கள் எல்லாமே ஆட்சி நடத்த முடியாது. இப்படித்தான் இத்தனை நாள் செய்தி ஓடிச்சு. ஆமா, 90 சீட்டு கொடு, மிரட்டுறாங்க, 100 சீட்டு கொடு, டெல்லி கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு போயிட்டு தான் வந்தாரு. ஆமா, ஆனா என்ன நடந்ததுன்னா, அதாவது கிராமத்துல சொல்லுவான், வெச்சு செஞ்சுட்டாயா, எப்படி வச்சு செஞ்சுட்டாயா. நீங்க காங்கிரஸ் 28 மிரட்டி விஜய்கிட்ட போறோம், திரிஷா கட்சியில போறோம், இப்படி எல்லாம் மிரட்டி கிரட்டி 28 சீட்டு வாங்குறதுக்குள்ள ஸ்டாலின் அம்மாட்ட குடிச்ச பாலெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி பார்த்தாரு, அழட்டிக்காம, நான் பார்த்துக்கிறேன் உங்களை, உங்களுக்கு மிகப்பெரிய பாஜக கால் ஊன்றுவதற்கு நான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு அமித்ஷாட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இங்கே வந்து திமுக அமைச்சர் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக தேர்தலுக்கு முன்பாக கதை முடி வெச்சு செஞ்சு விட்டார். தொண்டை பூரா உற்சாகமாக இருக்கா. தலைவண்டா பிஜேபி 3 சீட்டு கூட மொத்தமாக ஜெயிக்காது. பிஜேபி 3 எடப்பாடி இப்படி ஒரு எடப்பாடி சாதாரண கேடி இல்லைங்க, உண்மையாகவே எடப்பாடி தான். இப்போ அமித்ஷா கூப்பிட்டு, என்னையா நடக்குது, ஏயா சக்கரமணி பக்கம் ஒரு தாமரை, நேரு பக்கம் ஒரு தாமரை, எவன் கோடியா கொள்ளை அடிச்சா அங்கே கூட தாமரை எப்படியா ஜெயிக்காது, தாமரையை மக்கள் மறந்துடுவாயா, என்னையா நீ திமுக குடியங்களை மொத்தமாக வித்துவிட்டியா, இத்தனை நாளாக என்ன மிரட்டியில, இப்போ வெச்சு செஞ்சுட்ட, முடிஞ்சது பாஜக. அண்ணாமலையும் காணா, ஏழுமலையும் காணா, திருவண்ணாமலையும் காணா, இமயமலையும் காணா, முடிஞ்சது கதை. என்னையா ஆச்சு? யாரு நயினாரு, அவர் எப்போவா எடப்பாடி வீட்டு செட்டில் ஆகிட்டாரியா? என்ன போன் மேல் போன் டெல்லியிலிருந்து பறக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம் பெய்ய போன இப்படி. அப்போ வேல்முருகன் கேள்வியை தவிர்த்துட்டீங்க. இல்ல அது வருவோம். இப்போ எடப்பாடி பாஜக வந்து விடும் யாரு திமுக சொல்லிட்டு இருந்தது. இப்ப எடப்பாடி என்ன பண்ணாரு, பாஜக வருவதற்கு முன்பே காலி பண்ணி விட்டாரு. வந்தா தானே நிப்ப, என்ன கவுத்துட்டு நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு. இப்போ சைக்கிள் போய் என்ன வந்துருச்சு, தாமரை வந்துருச்சு. தாமரை 5 சீட்டு வாங்கியிருக்காரு. ஆமா, சைக்கிள் 3 மினிஸ்டர்களை எதிர்த்து, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எதிர்த்து 2 சீட்டு 30 வருஷமா ஏடிஎம்கே ஜெயிக்கவே இல்லை. அப்போ வாசம் பார்த்தாரு, நம்ம சைக்கிள் இருக்கு, எப்படி நம்ம கமலாலய பக்கம் போயிட்டோம்னா நம்ம மத்திய மந்திரி ஆயிடலாம். இந்த கணக்கில் அவரு இங்க வந்தா என்ன போனா என்ன, எடப்பாடி பாய்ச்ச கூடாதியா, எடப்பாடியா பாய்ச்ச கூடாது. இந்த கணக்குல நீ எங்க போட்டீங்களோ போடுங்க. ஸ்டாலின் ஒரு சைக்கிள், உதயநிதி ஒரு சைக்கிள், எங்க வேணா போட்டுங்க, எனக்கு எடப்பாடி தான் எனக்கு தலைவர். ஆனா பாருங்க, தாமரை சின்னத்துக்கு தாராளமாவே கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சிருக்காருன்றீங்க. வெச்சு செஞ்சு தேர்தலுக்கு முன்பே கதை முடிஞ்சது. இப்போ பாஜக பூரா ஐயோ கத்துறான், டெல்லி வரைக்கும் ஆகுது. அமித்ஷா போன என்னையா நடக்குது, நான் ஜெயிக்க வச்சு கொண்டு வரேங்க, இங்கதான் முடிஞ்சதே சமாதி. இப்படி இப்போ ஒரு வாரமா ஹீரோ யாரு, எடப்பாடி. திமுக காரன் பேசுறான், பூதம் பிஜேபி வந்து எடப்பாடி வரதுக்கு ஊதிய வச்சு செஞ்சுட்டாயா. இப்போ அது திமுகவோட வெற்றி தானே, அப்படி பார்த்தா அது திமுகவோட வெற்றியா போய் அதாவது எடப்பாடி, அதாவது சார் அரசியல்ல நீங்க டிப்ளமேட்டிக்ஸ் சொல்லுவான், ராஜதந்திரம். சரி, ராஜதந்திரம் எப்படி, நீங்க நேரடியா மக்கள்கிட்ட நீங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. சரி, ஆனால் மக்கள் ஓட்ட போற கள்ள ஓட்டா போடுறதுக்கு அரசியல் ஒரு வழி இருக்கு. சரி, அதுதான் ஜெயிக்கும் எப்பவுமே. ராஜதந்திரம் என்பது திருட்டுத்தனம் தான், ஏமாற்றுவது, மோசடி. இதுக்கு பேரு ராஜாவுக்கு தந்திரம், ராஜாவுக்கே தந்திரம். இதுதான் இப்ப எடப்பாடி பண்ணிட்டாரு. இப்ப என்னாச்சு, இப்போ பாஜகவை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் 25 10 35 சீட்டு
சட்டசபைக்குள்ள வந்துடும். அவங்க ஒரு கணக்கில் இருக்காங்க. 27 பிளஸ் அதான் 35 சீட்டு கிட்ட உள்ள வந்துடும். அவங்க ஆமா. பெரிய கற்பனையில் இருக்காங்க. 35 சீட்ல ம். 3 சீட்டு தான் வரும்னு முதல்ல 4 இப்ப 3 உன்ன குறைச்சிட்டாரு. எடப்பாடி முடிவு பண்ணிட்டார். என்ன காரணம்னா திமுக அங்க நிற்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களை மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. பர்ச்சேஸே பண்ணிரு. நீங்க நீலகிரியில ராஜா ஒரு முறை பாஜக வேட்பாளரை தேர்தலுக்கு முன்பே பல கோடியை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டார். யாரு? ராஜா. அவர் பாஜக வேட்பாளர். நீங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கல. அவர் எங்க ராஜா வீட்டுல படுத்து ராஜாட்ட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ராஜாட்டே கொடுத்துட்டாரு. கொடுத்து நோட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. பாஜக ஊட்டியில தேடுறான். யோ எங்க ஆளு? ராஜா வீட்டுல பி ஃபார்ம் வாங்கிட்டு இருக்க. கலெக்டர்ட்டே வாங்கணும். இப்ப அவர் தாங்க கலெக்டர். யாரு? ராஜா. இப்படிதான் இல்ல சார், இந்த 35-36 சீட்ல தாமரை கொடுத்துட்டாரு எடப்பாடி. ரைட்டு. இது இங்க சரிவை கண்டால் அது திமுகவுக்கு பிளஸ் தானே. அந்த 30 சீட்டு திமுக வெற்றி பெற்றுவாங்களே. மொத்தமே திமுக 70 சீட்டு தான் ஜெயிக்கும். மொத்தமே இப்ப முதல் ரவுண்ட் வந்துருச்சா? காதும் கேட்கல, கண்ணும் தெரியல, நத்தத்துக்கு அவரு இப்ப எம்எல்ஏ. அவர் 100 ஆண்டு இருக்கட்டும். பல இடைத்தேர்தல் வரும் வரும்போது. ஆமா. இப்ப ஏன்னா இந்த கும்பல் இருக்குல்ல, அலிபாபாவும் 40 திருடர்கள், இவங்களுக்கு பூரா சீட்டை கொடுத்து உன் சீட்டு இதோட சீட்டு, நீ மட்டும் சீட்டு கொடுக்க கூடாது. எடப்பாடி எப்படி? அதாவது முதல் லிஸ்டே அவர் எல்லாரையும் உங்க போர்ஷன் உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தாச்சு, நீங்க அதோட நிறுத்திக்கணும். நீங்க என்கிட்ட சீட்டு கொடுக்க கூடாது, துண்டு சீட்டே கொடுக்க கூடாது. இதுதான் அவர் கொடுத்துரு. அப்போ இப்போ புது இளைஞர்கள் 2001 ஜெயலலிதா நிறுத்தின வேட்பாளர்கள் அத்தனை பேரும் புதுமுகம். 96-96 பூரா பொட்டி வாங்கினான். எல்லாம் ஹார்லிக்ஸ் பெட்டியில் கொண்டு கொடுத்தான் சசிகலா வீட்டில். 96 நம்ம அட்டியானம் முட்டியானம் வளர்ப்பு மகன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டெபாசிட் போயிடுச்சு. ஆமாம். டெபாசிட் போனவரவு அதிமுக அழிஞ்சதுன்னு எல்லா பேரும் கிளம்பிட்டான். ஓகே. ஜெயலலிதா வீட்டுக்கு கண்டெய்னர் கொண்டு போய் ஹைதராபாத்தில் வைக்க சொல்லி சொன்னாங்க. யார? சின்னம்ஜியார. அவர் அப்படியே போய் கும்படி பூண்டியோட அப்படியே எங்கே போயிட்டாரு? மன்னார்குடி போயிட்டார். அது அடுத்த வந்தவருக்கு பிடிச்சி கஞ்சா கேஸ் உள்ள போட்டுது. வளர்ப்பு மகன் கல்யாணம் 100 கோடி, அடுத்து கஞ்சா வித்து உள்ள உடந்தா இருந்தால். அப்போ இதெல்லாம் தான் அரசியல். இதே போல அரசியலை தான் இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? இந்த முதல் கட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. வாய்ப்பை கொடுத்துட்டு அத்தனை புதுமுகங்கள் தான், புதுசு. ஆமாம். எடப்பாடி நேரடியான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்? இவர்கள் விலை போகாத ஆட்களாக இருக்கணும். ஓகே. இவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஆட்களாக இருக்கணும். செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும். சரி. இந்த பட்டியலில் இப்போ 2வது கட்டமாக அறிவிக்க போகிறது எடப்பாடியுடைய பாலிடிக்ஸ். எடப்பாடிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூதர்களை விட கஷ்டப்படுறாரு. ஏன்னா பாஜக பூதத்தில் தப்பிக்கணும், பாஜக பூதம் திமுக பூதத்திலிருந்து தப்பிக்கணும். இதை தாண்டி நீங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு அந்த பாஜக பூதத்தோடு தொடர்புடைய பல பூதங்கள் இருக்கு. சரி. வேலுமணி, தங்கமணியை போன்ற பல பேர் நீங்க நமக்கே சீட்டு கன்ஃபார்ம் இல்லையே, நான் நம்மை நம்பி இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கான் ஆதரவாளர்கள், அவங்க எல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஓகே. இந்த பட்டியல் தான் எடப்பாடி கட்சிக்காரன் மத்தியில நிற்க வைத்திருக்கு. கட்சிக்காரங்க இப்ப சந்தோஷமா இருக்கு சார். பட் இது கன்வர்ஷன் வரணும், இன்னொன்னு வெற்றி பெறணும். அதாவது கூட்டணிகளும் இப்ப மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப கூட்டணியில பாருங்க, தமிழ் மாநில காங்கிரஸோ பிஜேபியோ பாமகவோ அவங்க விருப்பப்பட்ட தொகுதிகளை வாங்கினாங்களான்றது பெரிய கொஸ்டின். இப்போ டி நகர் வேலை செஞ்சாங்க, துறைமுகம் வேலை செஞ்சாங்க, வேளச்சேரி வேலை செஞ்சாங்க பிஜேபி. இதெல்லாம் இப்படியா வாங்கிடுவாங்க. வினோஜ் பி செல்வம், எஸ்ஜி சூர்யா போன்றவர்கள்லாம் பலர் பண்ருட்டி அஸ்வத்தாமன் நிறைய பேர். ஆனால் அவங்க எந்த தொகுதியுமே அதெல்லாம் வரவே இல்லை, அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு சோர்வா இருக்காது. அவங்கெல்லாம் எப்படி அது? அதாவது எடப்பாடி என்ன பல மூளைகள் அவருக்கு இருக்கு. அந்த மூளை என்ன சொல்லுதுன்னா, பிரைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜகவுடைய ஒட்டுமொத்த ஓட்டு அப்படியே பாஜக மோடி பிரதமர் ஆவதற்கு விழுந்துடும். சரி. இந்த தேர்தலில் அது போன்று விழுகாது, அது போன்று விழாது. திமுகவுக்கு எதிரி, திமுகவை இவர்களுக்கு பிடிக்காது. அப்ப யாரு கொடுக்கும்? எடப்பாடி கொடுக்கும். எடப்பாடிக்கு இந்த கணக்கு தான் அவருடைய கணக்கு. சரி. விஜய் வேற இருக்காரு. விஜய் இல்ல, விஜய் நாளைக்கு 113 கேண்டிடேட் அறிவிக்க போறாரு. இந்த கேண்டிடேட்டுகள் இந்த திமுக அதிமுகவுக்கு பக்கத்திலே வர முடியாது, அருகில வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்? நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது விஜய்கிட்ட இன்னைக்கு வரைக்கும்
அரசியல் இப்ப பரபரப்பு ஏதோ ஒரு நாளைக்கு 5 தொகுதிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல்கள் இல்லை. அதாவது அவ என்ன கணக்கில் இருந்தாங்கன்னா 20 தொகுதிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போடுது. அப்போ 200 தொகுதினா 10 இடத்துல நீங்கள் சென்னை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இப்படி அந்த சென்டர் 10 சென்டர் 20 தொகுதி கவர் ஆகிற மாதிரி 200 சீட், இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே என்னால் அலைய முடியாதுட்டாராம் விஜய். எனக்கு அதுக்கு மேலே அலைய முடியாது. 10 தொகுதினால ஏறக்குறைய ஒரு 20 தொகுதிகள் ஒன்றடங்கிய கேபிட்டல் வந்துருது இல்ல. சரி, இதுக்கு சார் மண்டல வாரியா. ஆமா ஆமா, அந்த கணக்கில் இருக்காரு. இருந்தாலுமே பழைய வேகம் இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன், என்ன காரணம்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஐயா ராமதாஸ் ஒரு தூதுவரை அனுப்புறாரு. யாரோட? விஜயோட பேசுறது. தூதர் போறாரு. தூதர் போய் எஸ்.ஏ. சந்திரசேகரை சந்திக்கிறார். அந்த தூதரே என்கிட்ட சொன்னது. அந்த தூதரை என்கிட்ட சொன்னது, யாரும் சொல்ல வேண்டாம். அப்போ எஸ்ஐசிட்டு போறாரு. இந்த மாதிரி ஐயா அனுப்பிச்சாருங்க. அப்படியா, ரொம்ப பெருசுங்க, நீங்கள்லாம் எங்கிட்ட தேடி வர்றதுக்கு நாங்கள்லாம் பெரிய புண்ணியம் இருக்கு. பெரியவர், மூத்தவர். உடனே போன போட்டிருக்காரு மகனுக்கு. டேய் அப்பா, அது மாதிரி ஐயா அனுப்பிச்சிருக்காரு. நம்ம கூட இதெல்லாம் திரிஷா கதைக்கு முன்பு, திரிஷா கதைக்கு பின்பு, ரெண்டா பிரிச்சுங்க. கிமு கிபி மாதிரி. இது நாடாங்க, இது நாடாங்க. எவ்வளோ பெரிய வரலாற்று தியாகிகள்லாம் பிறந்த மண் இது. திரிஷா சேருவதற்கு முன்பு, திரிஷா சேருவதற்கு பின்பு, அதுக்கு என்னையா சரி விடுங்க. அப்போ உடனே இப்போ பேசியிருக்காரு. ஐயா ஆள் அனுப்பிச்சிருக்காருயா அப்படின்னு உடனேயும் சரிங்க, அப்போ பேசிக்குவோம், நம்ம செஞ்சுக்குவோம், கூட்டணி வச்சுக்குவோம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சுதா, பழைய கதை. உடனே புஷியை போய் பாருங்கன்னு அனுப்பிச்சிருக்காரு. யாரு? சந்திரசேகரை. உடனே சந்திரசேகர்கிட்ட பார்க்க அந்த தூதர் போயிருக்காரு. ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு. விசிட்டிங் கார்டில் அவருடைய படம், டாக்டர் ஐயாவுடைய படம்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கேங்க, மருத்துவர் ஐயா அனுப்பிச்சாருன்னு. மருத்துவர் ஐயாவா? இந்த விசிட்டிங் கார்டை காமிச்சிருக்காரு. இது பாட்டாளி, இது ராமதாஸ் கட்சி இல்லை. அவர் யார் தலைவர்? இல்லைங்க, டாக்டர் ஐயான்னு தாங்க நாங்கள் பேசுவோம். ஓ, ராமதாஸுக்கு இல்லையா? இல்லைங்க, ராமதாஸ் தான் டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா தான் ராமதாஸ். அதே புஷிக்கு தெரியல. புஷிக்கு மருத்துவர் ஐயாங்கிறது ராமதாஸ்னே தெரியல. இத்தனைக்கு பாண்டிச்சேரி. அந்த தூதரை நொந்து போய், இல்லைங்க நாங்கள் ஐயா பேரை சொல்ல மாட்டோம், ராமதாஸ்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் டாக்டர் ஐயான்னு தாங்க சொல்லுவோம். ஓ அப்படியா? ஓ இவர் தான் அவர் தான் இவரா? இதை புரிய வைக்கிறங்க புஷிக்கிட்ட. புஷ் சைக்கிள் பம்பு காத்தடிக்கிற அடிச்சு டயர் வெடிச்சு டயர்டு ஆகி கூட்டணியே வேண்டாம். இந்த நிலைமை தூதர் நொந்து நூலாகி, என்னங்க இதை புரிந்து கொள்வதற்கே அவருக்கு விசிட்டிங் கார்டை கையில் வச்சிருக்காரு. டாக்டர் ஐயான்றது புஷிக்கு தெரியல, மருத்துவர் ராமதாஸ்ன்னு தெரியல. அதான் டாக்டர் ஐயா உங்கள்கிட்ட பேச சொல்லி அனுப்பிச்சாருன்னையும் சரி இந்தாங்க இது பாட்டாளி மொழிக்கு ராமதாஸ் தானே தலைவர், நீங்கள் வேற சொல்கிறீங்க. டாக்டர் ஐயா அவர் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர். யாரு? புஷி. பட்டியல் ரெடி ஆயிடுச்சுங்க, பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க இல்லைங்க, நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தாவேக ஆட்சி பிடிக்காதா? இட்டுன்னு போறதா? அதான் வேலை. அப்போ அடுத்து திருப்பி வந்துட்டாரு. வந்த பிறகு என்னன்னு கேட்டிருக்காரு. திரிஷா கூட்டணி சேர்ந்த பிறகு உங்கள் கூட்டணியே வேண்டாம் போ, நீ திரிஷாவோட கூட்டணி, நான் கூட்டணி முடிச்சுக்கிறேன். இப்படி தமிழ்நாட்டு அரசியல். உடனே சசிகலாவுக்கு போன போடியா? யார்? டாக்டர் ராமதாஸ். அவர் நிலைமை பாருங்க, 87 வயசில் அவருடைய நிலைமை பாருங்க. வேல்முருகனை அவர் ஏறக்குறைய பாமக அதிமுக கூட்டணியில் இருக்கு. ஆமாம், அதிமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால கடந்த தேர்தலையும் வன்னியர் வாக்குகளை மடைமாற்றியதில் வேல்முருகனுடைய பங்கு பெரும் பங்கு. திமுக சப்போர்ட். நீங்கள் சில பகுதிகளில் திமுக வேட்பாளர்களை கொடியை கட்டிகிட்டே ஊருக்குள்ள போக முடியும். 10.5 என்ன ஆச்சு, நீ எனக்கு என்ன தருவ? இப்படி அந்த மக்கள் வந்து பெரும் கோபம். அதே போல் என்எல்சியில் நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, நஷ்டீடு கிடைக்கல. திமுக ஆட்சிக்கு வந்து மத்தியில் அதிகாரத்திலிருந்து மாநிலத்தில் அதிகாரத்திலிருந்து இன்று வரை எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ அந்த மக்கள் தொடர்ந்து போராடுறான். அப்போ வேல்முருகன் தான் போய் அந்த மக்களை ஆற்றுப்படுத்துறார், ஆசுவாசப்படுத்தி நான் இருக்கேன், நான் எப்படியாவது வாங்கி தர்றேன். இது எப்போ? 21. இப்படி
திமுகவினுடைய அத்தனை அராஜகங்களையும் நீங்கள் வன்னிய மக்கள் பாதிக்கப்பட்டதை அங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி எங்கள் பண்டுட்டியில் இப்படி பல விஷயங்களை அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கான அடித்தளமிட்டவர் வேல்முருகன். இப்போ வேல்முருகன் போன பிறகு என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவினுடைய அடிமையாக இருக்க மறுக்கிறார். தமிழ் தேசிய போராட்டங்களை அவர் முன்னெடுத்ததுக்கு பிறகு திமுக இதில் மிகப்பெரிய எக்ஸ்போஸ் ஆகுது. இதில் என்எல்சி பிரச்சனையில், அதே போல் டிஎன்பிசி பிரச்சனையில் 88,000 ஏக்கர் நிலம் ஒரு ராஜஸ்தான் மார்வாடி ஏதோ ஒரு காலத்தில் போட்ட ஒப்பந்தம் காலாவதியாகி 5 லட்சம் கோடிக்கு சொந்தமான அந்த நீலகிரி மலை முழுக்க ஒரு வட இந்திய கம்பெனிக்கு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் பட்டா போட்டு கொடுக்குறான். இப்படி பல பிரச்சனைகள், தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பூரா திமுக காட்டில் பறக்க விடுகிறது என்பதுதான் வேல்முருகனுடைய பிரச்சனை. வேல்முருகனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. வேல்முருகன் அப்ப வேண்டான்னு திமுக முடிவு பண்ணி அனுப்பி, இதுதான் உண்மையா நடந்தது, திட்டமிட்டு நடந்தது. இதோ இயற்கையாக நடந்தா வன்னிய மக்கள் கோவப்பட்டு திமுக மேல திரும்பிடுவான் என்பதற்காக அத்தனை பழி யார் மேல போடுறான்? வேல்முருகன் மேல. வேல்முருகன் என்ன சொல்றாரு? பண்ருட்டி, நெய்வேலி ஒரு எம்பி சீட், இத நீங்க கூட்டணியே வேண்டாம், நின்றால் பண்ருட்டியில் நில்லுங்க, இல்லைன்னா கூட்டணிக்கே வேண்டாம். இப்படி நீங்க சபரீஷன் தரப்பே இதை முடிவு பண்ணுது. சபரீஷன் தரப்ப இவர் நமக்கு அடங்க மாட்டார், அடக்கமா இருக்க மாட்டார். இவரு தொடர்ந்து போராடுவார். செய்யாறுல நல்ல முப்போக விளைகிற நிலம், மேல்மா 100 ஏக்கரா சிப்காட் கெடுக்கிறான். எடுத்து என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் அது ரியல் எஸ்டேட் ஆயிரும். ஒரு விவசாய தலைவர், ஒரு ஐடி படித்த ஒருவர் ஆறுமுக போராடுறாரு. அவரை கொண்டு திருநெல்வேலியில கொண்டு குண்டாசல் போடுறான். முதலமைச்சருக்கே தெரியல, முதலமைச்சருடைய அலுவலகத்து அதிகாரிகள் தான் இத்தனை வேலையும் செய்யறாங்க. குண்டாசல் அடைக்கப்பட வேண்டியது அந்த அதிகாரிகளை தான். அப்போ இதை வேல்முருகன் தான் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறாரு. ஐயோ எனக்கே தெரியாது, எப்போது மழை பெய்ந்தது, மண்ணா மும்மாரி பெய்ந்ததா, எப்போ பெஞ்சா என்ன, எப்போ பேயாம விட்டா என்ன, சரக்க ஊத்துறா டான்ஸா போடுறான். இந்த கதையில் முதலமைச்சர் கதை ஓடுது. அதே போல் அதில் பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். இதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போராடி பெற்ற உரிமையை உலகத்திலேயே தமிழ்நாடு சட்டசபையில் தான் அதை 12 மணி நேரம் ஆக்குறது. இதை கம்யூனிஸ்டுகள் வருவதற்கு முன்பு தானாடா விட்டாலும் சதையாடுன்னு ஓடி போய் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போன பிறகுதான் கம்யூனிஸ்டுகள் இணைந்து கொள்கிறார்கள். யாரோட? வேல்முருகனோட. அப்போ இதெல்லாம் இவரு தாயா கார்பரேட் கம்பெனி நம்ம கொடுக்குற பெட்டியை பூரா தடுக்கிற நபரே இவர் தான். இந்த கூட்டணியே வேண்டாம், இதுதான் நடந்தது. இதுதான் வேல்முருகன், இதுதான் உண்மையை நான் உடைச்சு சொல்லணும். இதுதாங்க. ரெண்டாவது, இவருக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் வாழ்வுரை கூட்டமைப்பு, இதெல்லாமே இவரு திமுகவுடைய கொள்கைகளுக்கு, திமுக கரையான் முட்டில் போட்ட கொள்கைகளை தான் இவர் தூக்கி பிடிக்கிறார். ஐயா பழநெடுமாறன் திமுகவை ஆதரிச்சிருக்காரு, பாத்தீங்களா செய்தி? ஆமா ஆமா, ஆதரிச்சிருக்காரு. திமுக தான் ஆட்சிக்கு வரணும், திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். தமிழர்கள் பிரபா என்னோட பேசினார். பாதி வழியில வைகோ யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டார், பாதி வழியில் அண்ணன் வேல்முருகன் யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டார், திரும்ப பாதி வழியில் பக்கத்தில் போய் சுத்திட்டு வந்துட்டார். அப்போ இது போன்ற மோசடி நபர் தான் இந்த நெடுமாறன். பிரபாகரன் உண்மையாக பேசினா இது வரைக்கும் பேசாமையாக இருந்திருப்பார். அப்போ இந்த கடத்தல்காரங்க, கேபி உடைய சர்வதேச கடத்தல்காரங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் அத்தனை பேரும் இந்த பணத்தை திருடி வச்சிருக்கான். பிரபாகரன் வந்தால் நான் கொடுத்து விடுவேன். இந்த நபர்கள் தான் நெடுமாறனை வேலை வாங்குகிறார்கள். இதுதான் நெடுமாறனுடைய அரசியல் வரலாறு. அவர் இப்ப திமுக, அவர் திமுக எப்படி பாரு, திமுக வர்சஸ் அதிமுக இந்த மோதல்ல விஜய் தரப்பும் மோத போகிறது. திரு சீமான் அவர் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கி பயணம் பண்ணிட்டார். 234 தொகுதி வேட்பாளர் போயிட்டு இருக்காரு. எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல்? இந்த தேர்தலுங்க திமுகவினுடைய வாக்கு வங்கி உடைத்து சிறிது சிறிதாக எடுக்கப்படுகிறது. சுருக்கமா சொல்லிடுறேன். கிறித்துவ வாக்குகளை திட்டமிட்டு ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மீனவர்கள், ஆர்சி, பெந்தகோஸ், இப்படி அத்தனை திருச்சபைகளும் கடுமையாக வேலை செய்யும். சரி,
திமுகவுடைய ஓட்டு உடைக்கப்படுகிறது. அடுத்து ம். திமுகவில் இருக்கக்கூடிய தலித்து வாக்குகள், நீங்கள் பிரேமலதாவுக்கு 10+1 கொடுத்தத இளம் சிறுத்தைகள் விரும்பவே இல்லை. ஓகே, அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான். கண்டிப்பா அவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். பானை சின்னம் அவங்களுக்கு தானே போடுவாங்க. அங்க பானை சின்னம் தான் எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு ஆதரவு. அதாவது திமுக நிக்குது இல்ல, ஆமா, பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவான். திமுக நிக்கிற இடத்துக்கு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க தாய் சிறுத்தை அவன் தான் அடிச்சு போன் அடிச்சுட்டே இருக்கான். ஏங்க 10 கம்மி வாங்கிடாதீங்க, அந்த அந்த அம்மாவுக்கு 10 நமக்கு 10 10 இல்லை 8 ஆகி போச்சு. கமலஹாசன் தயவுல 6 1 தாங்க சேர்த்துனாங்க, 7 தான். கமலஹாசன் வேண்டான்னு சொன்னதுனால 8 ஆயிருக்கு. இது பூராம சிறுத்தைக்கு தெரியும். சிறுத்தைகளும் சந்தோஷமா இல்லை, ரைட். கம்யூனிஸ்டுகளும் சந்தோஷமா இல்லை, கம்யூனிஸ்டும் சந்தோஷமா, காங்கிரஸும் சந்தோஷமா இல்லை. சரியா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல இப்போ திமுகவுக்கு பெரிய ஓட் பேங்க் 1 இயர் ஓட் பேங்க். ஆமா, 1 இயர் ஓட் பேங்க் அப்படியே அன்புமணிகிட்ட போய் அதிமுக போயிடும். ஆமா, மீதம் இருக்கிற வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய 2% 3% வாக்குகளை வேல்முருகனை வைத்துத்தான் திமுக மடை மாற்றியது. இப்போ வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணின்னு திமுக அதிருப்தியாளர்கள் கூட்டணியை உருவாக்குகிறார். புதுசா ஒரு அணி. அது திமுகவை எல்லா இடங்களிலும் நேரடியாக எதிர்க்கும். தமிழ் தேசிய முன்னணி, வன்னிய இளைஞர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், தலித், இப்படி இந்த அமைப்புகள் இந்த தலைவர்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கார். முஸ்லீம் வாக்குகள் இந்த இத்தனை பேருடைய தொடர்ந்து பேசிட்டு இருக்கார். இந்த கூட்டணி இங்கே உருவாகி 31 வரை இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு அரசியலை கட்டுப்படுத்தக்கூடிய கூட்டணி. அது நடக்க போகுது, கண்டிப்பா நடக்க போகுது. இப்ப திமுகவுக்கு இவர்களால் 5% வாக்குகளை உடைத்து எடுக்க முடியும். அந்த மாதிரி நடக்க போகுது. ஆமா, அப்ப என்ன திமுக இப்ப இது 5, கிறித்துவ வாக்கு 3, தலித்து வாக்கு 2, 10% வாக்குகளை சாதாரண உடைச்சு எடுத்தாச்சு. இதை தாண்டி திமுக மீது அதிருப்தி வாக்கு இருக்குல்ல, அது ஒரு 5% வரும். அப்போ பெரிய டவுன். இதுதான் திமுக தொகுதிக்கு 40 கோடி ரூபாயை கட்டி வச்சிட்டு இருக்காங்க வேலு தலைமையில். வேலு, நேரு, பாபு, செந்தில் பாலாஜி, மூர்த்தி. கண்டிப்பா பல செய்திகள் திமுகவுக்கு எதிராக தான், பல செய்தி காலையில் வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். காலை அவ்வளவு செய்தி திமுகவுக்கு எதிர்பார்த்தா வருது. இந்த செய்திகள் அத்தனையுமே திமுக மீது வெறுப்பாக மாறுகிற பொழுது அது அப்படியே எங்க போகும்? ஏடிஎம்கே தான் போகும். இப்படிதான் நடக்கும்ன்றீங்க? இப்படிதான் நடக்கும். அதிமுக வரலாற்றில் வெற்றி பெறுகிறது பூராம திமுக மீது வெறுப்பாகத்தான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து சரி, திமுக மீது வெறுப்பாகத்தான் எம்ஜிஆர் மணி மகுடத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த 10 ஆண்டு காலம் திமுகவால தலையே தூக்க முடியல. என்ன காரணம்? திமுக மீது அவ்வளவு வெறுப்பு. இப்ப அதே வெறுப்பு இந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு அத்தனை பிரச்சனை. திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு. எடப்பாடி மீது ஒரு சாப்பிட்டு காரணம். அதுதான் நடக்கும். திமுக படுதோல்வி அடையும், அதிமுக வெற்றி பெறும். இதுதான் 26 தேர்தல் முடிந்து இதே காணொலியை போட்டு பார்த்து கொள்ளலாம். இதுதான் ஆதாரம். ரைட் சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.